ஜகுவா? ஜகு தம்பி, இதை நான் எதிர்பார்க்கல தம்பி. கல்யாணத்தன்னைக்கு அவசரமா வெளியூர் போயிட்டேன், அதனால நேரத்தில் கொடுக்க முடியல. பணத்தை வச்சிருக்கேன், கொடுத்துறேன். இப்ப கொடுத்துறேன், இப்பவே கொடுத்துறேன் தம்பி, கொடுத்துறேன். பணத்தை கொடுத்துடுறேடா. என் அம்மாவும் என் தங்கச்சியும் யாரா கொடுக்கறா? ஐயோ தம்பி, தம்பி, நான் ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைச்சிச்சு தம்பி. தெய்வத்தை பத்தி நீ பேசாத. தெய்வம் ஒண்ணு இருந்திருந்தா அந்த தெய்வம் எங்க அம்மாவை காப்பாத்திருக்கணும், என் தங்கச்சியை காப்பாத்திருக்கணும். ஐயோ ஐயோ, காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. யாரும் இல்லையா? காப்பாத்த வருவ சாவு கொட்டான். உன்னை மட்டும் இல்ல, உன் குடும்பத்தை நான் விட மாட்டேன். ஐயோ காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. எங்க தூக்கிட்டு போற? अरे जग्गू, जग्गू, யார் இந்த லड़की? சரக்கு புதுசு. நீ இந்த மாதிரி வேலை பண்றான் இல்ல? பண்றா வைக்கிறாரே அவன் मेरे साथ. தாராபாய், இவ அப்ப செஞ்ச துரோகத்தினால என் தங்கச்சி கழுத்துல தாலி ஏறல, அவ செத்து போயிட்டா. இவளோட கழுத்துலயும் தாலி ஏறவே கூடாது. இந்த சாக்கடையில புழுவாயிருந்து அணு அணுவா சாகணும். ஜகு, அப்பா செஞ்ச பாவத்துக்கு பொண்ணு இந்தா செய்யும். புண்ணியம் செய்யறவங்க எல்லாம் ரொம்ப சீக்கிரம் போயிடுவாங்க. நான் இன்னும் இந்த உலகத்துல ரொம்ப நாள் இருக்கணும். ஏன்னா செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. ஏ சம்பேலி, உனக்கு எது கிடையாது எல்லாம். இவ்வளவு வியாபாரத்துல தள்ளு, பணத்தை அள்ளு. நான் வரேன். என்ன எங்க அண்ணன் கிட்ட கொண்டு போய் விட்டுடு, என்ன எங்க அண்ணன் கிட்ட கொண்டு போய் விட்டுடு ப்ளீஸ். பறவைய பறக்க விடாத, பாதுகாப்பா வெச்சு. கதவை தர, கதவை தர. பேட்டி, இனிமே உனக்கு அப்பா அம்மா எல்லாம் நான் தான். உள்ளே போமா? போக முடியாது, நான் எங்க அண்ணன் கிட்டே போறேன். அதை தடுக்க நீ யாரு? நீலா, அழைச்சிட்டு போ. நான் வர மாட்டேன், என்னை விட்டுடுங்க. நான் வர மாட்டேன், என்னை விட்டுடுங்க. விடுங்க. என்ன பஞ்சமோ தெரியல தம்பி. அந்த திருட்டு பாய் உள்ள ஜக்கு தான் உங்க அப்பாவை கொன்னுட்டான். மேல தெரு கற்பகத்தமா மகன், ஊர்லயே அவன் தங்குறது இல்ல. அப்பாவை கொன்னுட்டு தங்கச்சி எங்கேயோ தூக்கிட்டு போயிட்டான். நீ கவலைப்படாத, நாம போலீஸ்ல பிராது கொடுத்திருக்கோம். எப்படியும் நம்ம கஸ்தூரி அவங்க தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. அப்பா, என்ன அனாதையாக்குறவன நான் விட மாட்டேன். தங்கச்சியை கடத்திட்டு போனவன, உங்களை படுகொலை செஞ்சவன, என் உயிர் போறதுக்குள்ள பழிக்கு பழி வாங்காம விட மாட்டேன். இது உங்க மேல சத்தியம். அக்கா, என்ன கொண்டு போய் விட்டுடு சொல்லுங்க, நான் எங்க அண்ணன் கிட்டே போயிடுறேன். கஸ்தூரி, முதல்ல நான் சொல்றதை கேளு. நீ அழுகிய நிறுத்து. இத பாரு, நீ அண்ணேன்னு கத்துனாலும் ஆண்டவேன்னு கத்துனாலும் ரெண்டு பேரும் இங்க வரமாட்டாங்க. என்ன கைது, என்ன ஏன் இங்க கொண்டு வந்து விட்டுருக்காங்க? எந்த இடத்துல நான் இருக்கேன்? எந்த இடம் நான் கேக்குறேன். வரதட்சணை கொடுமையால கல்யாணம் பண்ணிக்க முடியாதவங்க வெறியில அன்னாட ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிற இடம். அடுக்கடுக்கா தம்பி தங்கை இருந்தும் அவங்களுக்கு அக்கான்னு ஒருத்தி வாச்சிட்டா அவங்களை எல்லாம் கரை சேர்க்க தான் கடல்ல விடற இடம். தொட்டு தாலி கட்டவன் விட்டுட்டு போயிட்டான்னு வச்சுக்கோ, கைத்துக்காக அழாம வயிற்றுக்காக பிழைக்கிற இடம். இங்க வந்துட்டா அழக்கூடாது, சிரிக்கணும். சிரிக்க சிரிக்க சம்பாதிக்கலாம், ஊர் சிரிக்க சிரிக்க பணம் சேர்க்கலாம். கஸ்தூரி,
என் மூக்கு, என் கண்ணு, என் பல்லு, என் ரஜை. இன்னும் நான் கேட்டுனே இருக்கேன், நீ எல்லாருக்கும் குத்தினே இருக்கீங்க. என்ன அர்த்தம்? முதல் வீரன் சத்தியமா நான் குத்துறேன். ஒரு எண்ணம் கூட இல்ல, பலாந்து நடக்கணும். நான் முதலே ஏற்கனவே கடை ஏறிட்டே போகுது. அடிக்கடி வந்து 200 கொடு 300 கொடுன்னு கலாட்டம் பண்றானே. கைத 5, 10 கேட்டு பழக்கப்பட்ட ஏழைங்க இங்க வேண்டாம் 100, 200 கேட்க முடியும். குடிச்சு பழக்கப்பட்டவன் குடிக்காமலும் இருக்க மாட்டான், கொடுக்காமலும் இருக்க மாட்டான். குடு 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 குடு. ஏதியோ வீட்டுல கோவிந்தா, உப்பத்தார் மக செல்வம் தானே. உங்க நைனா செத்து போனப்ப நான் வந்தேன். பெரியவர் செத்து போன அன்னைக்கு கடை மேல இருந்துச்சு. நீயும் புல்லாதான் இருந்திருப்ப. காரணம், அந்த கொலையை செஞ்சது உன் உயிர் சிநேகிதன் ஜக்கு தானே. அவன் மாமியார் வீட்டுல இருந்து வந்துட்டானா? ஏன் உனக்கு தெரியாத? ஜெயில இருந்து வந்து அவனை வரவேற்க போனது நீதானே? இல்ல. 4 பேருக்கு சம்பாதிச்சு போட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இந்த உயிர் இருந்தா என்ன போற என்ன? ஜக்கு எங்க ஒளிச்சு வச்சிருக்கேன்? சொல்லு, சொல்ல போறியா இல்லையா? பாட்டல் சத்தியமா எனக்கு ஒண்ணு தெரியாது. தெரியாது? 10 என்றதுக்குள்ள நீ உண்மையை சொல்லல, எங்க அப்பா போன இடத்துக்கு உன்னை பார்சல் பண்ணி அனுப்பிச்சிருவேன். 1. ஐயோ ஜக்கு எங்கடா இருக்கிற? 2. ஐயோ ஓசியில முடிக்கிற பஸ்ஸையா நாடிங்களா? அப்படியா கோவிந்தா, ஜக்கு எங்க இருந்தாலும் சொல்லி வை. வேட்டை ஆரம்பிச்சாச்சு.
அவனை ஒழிக்காம விட மாட்டேன். ஏண்டா செல்வம், நீ ஜக்குவ தீர்த்து கட்ட போறியா? இருடா, உனக்கு நான் வேலை தரேன். ஜக்கு, உனக்கு வீரத்திற்கு ஒரு வேலை வந்து விட்டது. இரி இரி, உனக்கு நான் எழுதுகிறேன் ஓலை.